طيب نحن في الصفحة 28 28வது பக்கத்தில் இருக்கின்றோம். இன்றைய பாடத்தை முக்கியமான பாடம் இது, நல்லபடியாக கவனிங்க. வஃபகனா அல்லாஹு வ இய்யாக்கும். தர்ஜிம் அல் ஜுமல் அல் ஆத்தியா, தர்ஜிம் அல் ஜுமல் அல் ஆத்தியா, முதலாவது 28வது பக்கம். தய்யிப், ஹாதா தர்சுன், ஹாதா தர்சுன், இது ஒரு பாடம். ஹாதா தர்சுன் ஜதீதுன், ஹாதா தர்சுன் ஜதீதுன், இது புதிய பாடம். தய்யிப், இந்த ஜும்லால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, சிஃபா மௌசூஃப். ஏற்கனவே நிறைய ஜும்லா படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் குறிப்பாக அந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கல. இப்போ நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. தர்சுன் ஜதீதுன் அப்படின்னா புதிய பாடம். சிஃபா மௌசூஃப்னு சொல்லுவோம். சிஃபத்துன் மௌசூஃபுன். கமெண்ட்ல பாருங்க. சிஃபா அப்படின்னு சொன்னாக்கா இங்கிலீஷ்ல வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். தமிழ்ல பண்புன்னு சொல்லுவோம். பண்பு. ஜதீதுன் இருக்குல்ல, அதுதான் வந்து சிஃபா. தர்சுன் அது வந்து மௌசூஃப். எப்படிப்பட்ட தர்சுன்னு சொல்லுது இல்லையா, ஒரு விஷயம் வந்து இது ஹாதா தர்சுன்னு சொல்றோம். அப்புறம் இது எப்படிப்பட்ட தர்சுன்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து நமக்கு சிஃபாவாக இருக்கின்றது. எதை பத்தி பேசப்படுதோ அதுதான் மௌசூஃப். எதை பத்தி பண்பு எதை பத்தி குறிக்கின்றதோ அதுதான் மௌசூஃப். மேலும் பண்புக்கு என்ன சொல்றது? சிஃபா, சிஃபத்துன். தய்யிப், புரிஞ்சா? மௌசூஃப்னா எந்த விஷயத்தை பத்தி அந்த பண்பு பேசுதோ அதுதான் மௌசூஃப். எதுக்கு அந்த பண்பு? தர்சுடைய பண்பு தான் ஜதீத். ஜதீத் என்பது தர்சுடைய பண்பு. கரெக்டா? அப்ப அந்த தர்ஸ் தான் மௌசூஃப், ஜதீத் வந்து சிஃபத்துன். طيب جاوید. نعم. طيب, இப்போ இந்த சிஃபா மௌசூஃப்ல நமக்கு சில விஷயங்களை கவனிக்கணும். என்ன சில விஷயங்கள்? சிஃபாவும் மௌசூஃபும் சில விஷயங்கள்ல ஒத்து போகணும். சிஃபாவும் மௌசூஃபும் சில விஷயங்கள்ல ஒத்து போகணும். என்ன விஷயம்? முதலாவது, ஹரக்கத்துல ஒத்து போகணும். முதலாவது விஷயம் என்ன? ஹரக்கா. அல் ஹரக்கா. ஹரக்கா என்ன? ஃபத்ஹா வந்தா ஃபத்ஹா. மௌசூஃப் வந்து ஃபத்ஹால இருந்தா சிஃபாவும் ஃபத்ஹால இருக்கணும். மௌசூஃப் வந்து தம்மால இருந்தா சிஃபாவும் தம்மால இருக்கணும். அதே போன்று என்ன ஹரக்கத்து இருக்கோ அதே மாதிரிதான் சிஃபத்தும் இருக்கணும். மௌசூஃப் எப்படி இருக்கின்றதோ அதே ஹரக்கத்துல தான் சிஃபத்தும் வர வேண்டும். ஹாதா தர்சின் ஜதீதுன் அப்படி சொல்லக்கூடாது, அல்லது ஹாதா தர்சுன் ஜதீதின் அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? இது முதலாவது விஷயம். ஹாதா தர்சுன் ஜதீதுன், ரெண்டுமே தர்ஸ் ஜதீத், ரெண்டுத்துக்குமே ஹரக்காத் ஒத்து போகணும். ஒன்று. இரண்டாவது, அதனுடைய நக்கீரா மாரிஃபாவும் ஒத்து போகணும். ஹாதா தர்சுன் அல் ஜதீது அப்படி சொல்லக்கூடாது, அல்லது ஹாதா மாத்தியும் சொல்லக்கூடாது. தய்யிப், சிஃபா மௌசூஃப் ஆகாது மாத்தி சொன்னா. ஹாதா தர்சுன் ஜதீதுன் அல்லது அத்தர்சு அல் ஜதீது அப்படி சொல்லணும். புரியுதா? இது ரெண்டாவது விஷயம். நக்கீராவிலையும் மாரிஃபாவிலையும் ஒத்து போக வேண்டும். தய்யிப், இது இரண்டாவது விஷயம். முதல் விஷயம் என்ன? ஹரக்கத்துல ஒத்து போகணும். ரெண்டாவது, நக்கீரா மாரிஃபால ஒத்து போகணும். மூன்றாவது, அதத், எண்ணிக்கையிலையும் ஒத்து போகணும். எண்ணிக்கையிலையும் ரெண்டும் ஒத்து போகணும். ஹாதா தர்சுன்
ஜதீதுன். துருசுன்னு சொன்ன எப்படி சொல்லணும்? துருசுன் ஜதீதத்துன். அல்லது தர்சானி அப்படின்னு சொல்லணும். தர்சானி ஜதீதானி. தர்சானின்னா ரெண்டு தர்சு. தர்சானி ஜதீதுன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தர்சானி ஜதீதானி. புரியுதா? அப்போ அததுலயும் ஒத்து போகணும். அததுலயும் ஒத்து போக வேண்டும். இந்த மூன்று விஷயத்திலையும் அஸ்ஸிஃபா வல் மௌசூஃப் ஒத்து போகணும். யார் ரிப்பீட் பண்ணுவா? ஜாவித் ரிப்பீட் பண்ணுங்க. அஸ்ஸிஃபா மௌசூஃபா மூணு விஷயத்துல ஒத்து போகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஹர்ஃப். ஃபத்தானா ஃபத்ஹா, தம்மானா தம்மா, கஸ்ரானா கஸ்ரா. ஹரக்கான்னு சொல்லணும். ஹரக்கா ஹரக்கா ஹரக்கா. ரெண்டாவது விஷயம் வந்து நக்கீரா மாரிஃபா. எது வந்து சிஃபா வந்து நக்கீராவா இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து நக்கீராவா தான் இருக்கும். அதே மாதிரி மாரிஃபானா மௌசூஃபும் நக்கீராவா தான் இருக்கும். முதல்ல வர்றது வந்து மௌசூஃப். முதல்ல வர்றது மௌசூஃப். அது எப்படி இருக்குன்றோ அதே மாதிரிதான் சிஃபா இருக்கணும். அதே மாதிரிதான் மாரிஃபா. மௌசூஃப் மாரிஃபாவா இருந்தா சிஃபாவும் மாரிஃபா தான் இருக்கணும். மூணாவது வந்து எண்ணிக்கை. அது என்ன எண்ணிக்கையில இருக்கோ அதே எண்ணிக்கையில தான் வரும். மூணுமே ஃபாலோ பண்ணாதான் அது வந்து மௌசூஃபா சிஃபா. நாம் ஹசன் அஹுனா ஹசன் ஜின்ஸ் சொல்றாரு. நாம் ஹசன் ஜஸாக்கல்லாஹ் கைர். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஜின்ஸ்லயும் ஒத்து போகணும். நாம் ஜின்ஸ்லயும் ஒத்து போகணும். ஹாதா தர்சுன் ஜதீதுன். ஹாதிஹி மத்ரஸத்துன் ஜதீதத்துன். மத்ரஸத்துன் ஜதீதத்துன் சொன்னோம். தர்சுன் ஜதீதுன், கிதாபுன் ஜதீதுன், ஹகீபத்துன் ஜதீதத்துன். அப்போ நாலாவது விஷயம் என்ன? ஜின்ஸ். ஜெண்டர்லயும் ஒத்து போகணும். ஜின்ஸ் ஆண்பால் பெண்பாலையும் ஒத்து போகணும். நாம் ஃபத்தல். இப்போ வந்து அதாவது மௌசூஃப் வந்து ஜம்ல வந்துச்சுனாக்கா ஜின்ஸ் மாறும் தானே? அக்லாமு. நாம் 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 அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. கைர் ஆக்கில இருந்தா என்ன செய்வோம்? நம்ம சிஃபா எப்படி போடுவோம்? முஅன்னஸ். அஹ்சன். அக்லாமுன் அஃபன் அக்லாமு கலமுன் அக்லாமுன் என்ன சொல்லுவோம்? அக்லாமு ஜதீதத்துன். அக்லாமுன் ஜதீதத்துன். நாம் அஹ்சன். பாரக்கல்லாஹ் ஃபீக். புரிஞ்சா? அப்ப ஜின்ஸ் அப்ப வருமா வராதா இந்த லிஸ்ட்ல? இல்ல அது வந்து ஆக்கிலுக்கு ஒத்து போகும். ஆக்கிலான விஷயங்களுக்கு ஒத்து போகும். கைர் ஆக்கில் விஷயத்துக்கு இப்படிதான். கைர் ஆக்கில் விஷயத்துல முதக்கர்ல ஒத்து போவோம். அஃபன் முஃப்ரதுல ஒத்து போவோம். ஒருமையில. ஜம்ல மட்டும் மாறும். ஜம்ல மட்டும்தான் மாறும். முஃப்ரதுல ஒத்துப்போம். முஃப்ரத் முசன்னால ஒத்துப்போம். ஜம்ல மட்டும்தான் மாறும். அந்த மாதிரி. அடுத்தது மத்தத் தர்சு. பாடம் எப்பொழுது? முதல்ல ஹாதா தர்சுன், இது ஒரு பாடம். ஹாதா தர்சுன் ஜதீதுன், இது ஒரு புதிய பாடம். மத்தத் தர்சு, பாடம் எப்பொழுது? மத்தத் தர்சுல் ஜதீது. அல் ஜதீதுக்கு வந்து தன்வீன் இருக்கு பாருங்க. தொம்மா போட்டுக்கோங்க. தன்வீன் வரக்கூடாது. அல் வந்தா தன்வீன் வராது இல்லையா? மத்தத் தர்சுல் ஜதீது. மத்தத் தர்சுல் ஜதீது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய பாடம் எப்பொழுது? புதிய பாடம் எப்பொழுது? அடுத்த ஜும்லா கவனிங்க. ஹாதா தர்சு ஜதீதுன். ஹாதா தர்சு ஜதீதுன், இந்த பாடம் புதியது. இஸ்முல் இஷாராவுக்கு பிறகு ஹாதாவுக்கு பிறகு ஹாதா ஹாதி இது போன்ற இஸ்முல் இஷாராவுக்கு பிறகு அலிஃப்லாம் வச்சு ஒரு கலிமா வந்து சொன்னாக்கா இதுன்னு சொல்லணும். ஹாதத் தர்சு, இந்த பாடம். ஹாதல் கிதாபு, இந்த கிதாப். ஹாதல் கலமு, இந்த பேனா. ஹாதல் மஸ்ஜிது, இந்த மஸ்ஜித். தயிப், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹாதத் தர்சு ஜதீதுன், இந்த பாடம் புதியது. அடுத்தது ஹாதா ஹுவத் தர்சுல் ஜதீது. நாம் சமீர் அலி. நீங்க சொன்னீங்களா இங்க மத்த தர்சு
அதுக்கு கீழே ஹாதா தர்சு ஜதீதுன், இந்த பாடம் ஒரு புதிய தானாக்கி வரும். ஹாதா தர்சு ஜதீதுன் அப்படிதானே? ஆமா, இந்த பாடம் ஒரு புதிய தானாக்கி வரும். அல் வரல இல்ல ஜதீதுனுக்கு. இல்ல ஒரு புதியதுன்னு வராது. இந்த பாடம் புதியதுன்னு சொன்னா போதும், ஒரு புதியதுன்னு சொல்லணும் அவசியம் இல்ல. இது புதிய பாடமா பழைய பாடமா? இந்த பாடம் புதியது. புதிய பாடம் வராது. புதிய பாடம் என்ன? சிஃபா. அது சிஃபா மௌசூஃப். புரியுதா வித்தியாசம்? ஹாதா தர்சு ஜதீதுன், இந்த பாடம் புதியது. அதுவே ரெண்டாவது பாருங்க, ஹாதா தர்சுன் ஜதீதுன், இது புதிய பாடம். ரெண்டு வித்தியாசம் கவனிங்க. இங்க வராது. இது ஒரு புதிய பாடம் அப்படின்னு சொல்லலாமா? ஹாதா ஜதீதுன், ஹாதா தர்சுன் ஜதீதுன். நாம் இது ஒரு புதிய பாடம், அதான் நான் சொன்னேன். ஹாதா தர்சுன், ஹாதா தர்சுன் ஜதீதுன், இது ஒரு புதிய பாடம். ஏன்னா ஜதீத் என்பது சிஃபா, மௌசூஃப் வந்து தர்ஸ். தர்சுன் ஜதீதுன், ஒரு புதிய பாடம். அதுவே கீழே பாருங்க, ஹாதா தர்சு ஜதீதுன், இந்த பாடம் புதியது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இஸ்முல் இஷாரா ஹாதாக்கு பிறகு அலிஃப்லாம் வச்சு ஒரு கலிமா வரும்னு சொன்னாக்கா இந்தன் பயன்படுத்தணும். இந்தன் அர்த்தம். ஹாதா தர்சு, இந்த பாடம். தயீப், ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம். ஹாதல் முதர்ரிசு, இந்த ஆசிரியர். தயீப், ஹாதிஹில் ஹகீபத்து, இந்த பை, இந்த பேக். தயீப். نعم تفضل. نعم. இப்போ இந்த ஜும்லால நக்கீரா வந்து சிஃபாவும் நக்கீரா வரும் சொன்னீங்களா? இதுல அலிஃப்லாம் வராம இருக்கு. ஹாதத் தர்சு ஜதீதுன் இருக்கு. ஹாதத் தர்சு ஜதீதுன், இங்க வந்து சிஃபா மௌசூஃப் இல்ல. புரியுதா? ஓகே ஓகே. சிஃபா மௌசூஃப் இல்ல. இல்ல, விளங்குதா? சிஃபா மௌசூஃப்னா என்ன? பண்பு. ஒரு விஷயத்தை பத்தி பண்பு. இது எப்படிப்பட்ட பாடம்? புதிய பாடமா பழைய பாடமா? பெரிய பாடமா சின்ன பாடமா? இப்படி சொல்றதுதான். தர்சுன் ஜதீதுன், தர்சுன் கதீமுன், தர்சுன் கபீருன், தர்சுன் சகீருன். இதெல்லாம் என்ன? பண்பு. சிஃபா மௌசூஃப். புரியுதா? அடுத்தது ஹாதா ஹுவ தர்சுல் ஜதீது. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹாதா நாம் நாம் ஃபுவாத். ரெண்டாவது ஹாதா தர்சுன் ஜதீதுன். அஞ்சாவது ஆதல் தர்சு இருக்குல்ல, ஹாதத் தர்சு ஜதீதுன். இந்த அல்லு தான் வந்து அது ரெண்டுத்தையும் மன்சூஃபா முஸ்னஃப் சொன்னீங்க. அது பிரிக்குதா ஜி? அது வேற சிஃபா மௌசூஃப். சிஃபா மௌசூஃப்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட இந்த ஹாதா இஸ்மு இஷாராக்கு பக்கத்துல அலிஃப்லாம் வருது பாத்தீங்களா? இதுதான் அது மாத்துதா? ரெண்டாவது சென்டென்ஸ் ஹாதா தர்சுன் ஜதீதுன்னையும் அது வந்து சிஃபா என்ன சொன்னீங்க? சிஃபா மௌசூஃப். சிஃபத்துன் மௌசூஃபுன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிஃபத்துன்னா என்ன? பண்பு. எதை பத்தி பண்பு பேசுதோ அதுதான் மௌசூஃப். சரி. அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, அந்த ரெண்டாவதுல வந்து அலிஃப்லாம் வரல இஸ்மு இஷாராக்கு பக்கத்துல. இங்க வந்து அஞ்சாவதுல அலிஃப்லாம் பக்கத்துல வருது. இத வச்சுதான் அது அந்த இந்த கான்செப்டே மாறுமா அப்படின்னு கேக்குறேன். அலிஃப்லாம் வந்து வரத வச்சுதான் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த பாடம், இந்த பேனா, இந்த மஸ்ஜித் பயன்படுத்துறதுக்கு இப்படிதான் பயன்படுத்தணும். ஹாதா அத்தர்சு, ஹாதா அல் கிதாபு, ஹாதத் தர்சு, ஹாதல் கிதாபு, ஹாதல் கலமு, ஹாதல் முதரிசு, இப்படிதான் பயன்படுத்தணும். இந்த 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 பாடம், இந்த மஸ்ஜித் இப்படி சொல்றதுக்கு. புரியுதா? அதுக்கு வந்து இது சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு ஒரு செய்தி சொல்லணும், கபர் சொல்லணும். முப்ததா வந்துருச்சு.
சப்ஜெக்ட் வந்துருச்சு, அப்புறம் ஹபர் சொல்லணும், ஏதாவது ஒரு செய்தி, அது ஜதீதுன்னு சொல்றோம். ஹாத தர்சு ஜதீதுன், இது வந்து ஜும்லா முஃபீதா, பயனுள்ள ஒரு ஜும்லா. புரியுதா? இந்த தர்ஸ் புதியது. தயீப், அடுத்தது பாருங்க. ஹாதா ஹுவ தர்சுல் ஜதீது, அல் ஜதீதுக்கு தன்வீன் இருக்கு, தம்மா போட்டுக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த ஜும்லா படிக்கும்போது உங்களுக்கு புரியும், இன்னும் தெளிவா புரியும். ஃபுவாத் முழுசா படிக்கும்போது உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஹாதா ஹுவ தர்சுல் ஜதீது, இது அதுதான் புதிய பாடம், இது அதுதான் புதிய பாடம். ஹாதா ஹுவ தர்சுல் ஜதீது, இது அதுதான் புதிய பாடம். ஏன் புதிய பாடம்? ஏன்னா அத்தர்சு அல் ஜதீது ரெண்டுமே சிஃபா மௌசூஃப். அலிஃப்லாம் ஹரக்கத்துல ஒத்து போகுது, நக்கீரா மாரிஃபால ஒத்து போகுது, அததுல ஒத்து போகுது, எண்ணிக்கையில ஒத்து போகுது, ஜின்ஸ்லயும் ஒத்து போகுது. இது சிஃபா மௌசூஃப். தயீப், அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு ஷர்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஃபா மௌசூஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? முக்கியமான ஒரு ஷர்த், கண்டிஷன் என்னன்னு சொன்னாக்கா, சிஃபா எப்பொழுதுமே மௌசூஃப்க்கு பக்கத்துல உடனே வரும். ரெண்டு கலிமா தள்ளிலாம் வராது, இடையில வேற எந்த கலிமா வராது. எப்பொழுதுமே சிஃபா மௌசூஃப் பக்கத்துல தான் வரும். அடுத்த கலிமா அதுதான். தர்சுன் ஜதீதுன் பக்கத்திலே வந்துடும். அத்தர்சு அல் ஜதீது பக்கத்திலே வரும். கிதாபுன் சகீருன், ஹகீபத்துன் சகீலத்துன் பக்கத்துல வரும். தயீப், அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் என்ன இது சிஃபா மௌசூஃப்னு சொல்லி. இது முக்கியமான அடையாளம். தயீப், அடுத்தது பாருங்க. ஹாத தர்சுல் ஜதீது, இதுக்கே அர்த்தம் சொல்லுவா அப்துல்லா, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாத தர்சுல் ஜதீது அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா? ஹாத தர்சுல் ஜதீது, இந்த பாடம் புதியது. லா. தயீப், ஹசன், அஹுனா ஹசன் சொல்லுங்க. அஹ்சன்த் அஹ்சன்த் அஹ்சன்த், பாரக்கல்லாஹ் ஃபீக். தயீப், அப்துல்லா ஏன் கவனிங்க. அப்துல்லா, ஹாத தர்சு அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம? ஹாத தர்சுனா என்ன அப்துல்லா? இந்த பாடம். நாம், அப்ப அந்த தர்சுக்கு பக்கத்துல அல் ஜதீதுன்னு வருது, அப்ப அது சிஃபா, அது இந்த புதிய பாடம், அவ்வளவுதான். புரிஞ்சா? ஹாத தர்சுல் ஜதீது, இந்த புதிய பாடம், ஃபில் லுகத்தில் அரபியத்தி, அரபி மொழி. அல் அரபியா, அல் அரபியா அபா முஸ்அப், யா அபா முஸ்அப், அபு முஸ்அப் இல்லையா? அல் லுகத்தில் அரபியத்தின் இருக்குல்ல, அதுல என்ன கான்செப்ட் இருக்கு? ஃபில் லுகத்தில் அரபியத்தி, இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட் தான். இல்ல, இப்ப பக்கத்துல இருக்குது பதில் 29வது பக்கத்துல முதல் ஜும்லாவை பாருங்க. ஹாத தர்சுல் ஜதீது, அதை கேட்கல. ஃபில் லுகத்தில் அரபியத்தி தான் கேட்கும். ஃபில் லுகத்தில் அரபியத்தி. மஹ்சன், சிஃபா மௌசூஃப், அவ்வளவுதான். சிஃபா மௌசூஃப். எது சிஃபா எது மௌசூஃப்? சிஃபா வந்து அரபியத்தி, மௌசூஃப் வந்து லுகத்து. நாம், அஹ்சன்த் அஹ்சன்த். நம்ம சொன்ன 4 கண்டிஷன் ஒத்து போதா பாருங்க. முதல் கண்டிஷன் என்ன? ஹரக்கத்துல ஒத்து போதா? ஹரக்கத்து ஒரே மாதிரி இருக்கு, கஸ்ரா இருக்கு. ரெண்டாவது அலிஃப்
அலிஃப்லாம் எடுத்திருக்கு, அலிஃப்லாம் எடுத்திருக்கு. அடுத்தது ரெண்டுமே வந்து முஅன்னஸா இருக்கு. நாம் அடுத்தது எண்ணிக்கையிலும் முஅன்னஸா இருக்கு. நாம் எண்ணிக்கையிலும் ஒண்ணா இருக்கு. தயப் அப்ப இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அசிஃபா மௌசூஃப் இப்படிதான். அதே போன்று அல் அரபியத் என்பது அல் லுகாக்கு பக்கத்துல உடனே வந்துருச்சு, இடையில தான் கலிமா இல்ல. அப்போ இது சிஃபா மௌசூஃப். தயப் ஹாதா தர்சுல் ஜதீது, அது நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல் லுகா அப்படின்னு சொன்னா என்ன? அல் லுகத்து அப்படின்னா மொழி. எப்படிப்பட்ட என்ன மொழி அது? அரபி மொழியா, தமிழ் மொழியா, ஆங்கில மொழியா? அப்ப அது ஒரு பண்பு, அதுதான் பண்பு. அல் அரபியத்து, அல் லுகத்துல் அரபியத்து, அரபி மொழி. தய்ப் ஹாதா தர்சுல் ஜதீது ஃபில் லுகத்தில் அரபியத்தி, இந்த புதிய பாடம் அரபி மொழியில். தய்ப் இரண்டாவது ஹாதா ரஜுலுன், ஹாதா ரஜுலுன், இது ஒரு மனிதன். ஹாதா ரஜுலுன், ஹாதா ரஜுலுன் முஸ்லிமுன், இவர்னு சொன்னா பெட்டரா இருக்கும். இவர் புதிய இவர் முஸ்லிம் மனிதர். ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். ஹாதா ரஜுலுன் முஸ்லிமுன், இவர் முஸ்லிம் மனிதர். ஐனர் ரஜுலு, ஐனர் ரஜுலு, ரஜுல் எங்கே, மனிதர் எங்கே? ஐனர் ரஜுலுல் முஸ்லிமு, முஸ்லிம் மனிதர் எங்கே, முஸ்லிம் மனிதர் எங்கே? ஹாதர் ரஜுலு முஸ்லிமுன், ஹாதர் ரஜுலு முஸ்லிமுன், இந்த மனிதர் முஸ்லிம், இந்த மனிதர் முஸ்லிம். ஹாதா ஹுவர் ரஜுலுல் முஸ்லிமு, ஹாதா ஹுவர் ரஜுலுல் முஸ்லிமு, இவர் இது அவர்தான் புதிய முஸ்லிம், இது அவர்தான் புதிய முஸ்லிம். ஹாதர் ரஜுலுல் முஸ்லிமு அஹி, ஹாதர் ரஜுல், இது அவர்தான் முஸ்லிம் மனிதர் தானா? நாம் என்ன சொன்னாங்க? வேற சொல்லிட்டேன்னா ஹாதா ஹுவர் ரஜுலு முஸ்லிம் சொன்னீங்களா? நாம் இது அவர், இது அவர் ரஜுலுன்னா மனிதர் தானா? நாம் 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 முஸ்லிம் மனிதர், முஸ்லிம் மனிதர். ஹாதர் ரஜுலுல் முஸ்லிமு, இந்த முஸ்லிம் மனிதர் அஹி, என்னுடைய சகோதரர். ஹாதர் ரஜுலுல் முஸ்லிமு, இந்த முஸ்லிம் மனிதர் அஹி, என்னுடைய சகோதரர். தய்ப் தய்ப் சமீர் அலி, ஹாதா ரஜுலுன், அப்படியே அதை படிச்சு மொழியாக்கம் பண்ணுங்க. இரண்டாவது ரஜுலுன், இது ஒரு மனிதர். ஹாதா ரஜுலு முஸ்லிமூன், இவர் முஸ்லிம் மனிதர். ஐனர் ரஜுலு, மனிதர் எங்கே? ஐனர் ரஜுலுல் முஸ்லிமு, எங்கே முஸ்லிம் மனிதர்? ஹாதா ரஜுலு முஸ்லிமூன், ஐனர் ரஜுலுல் முஸ்லிமு, அது அடுத்தது அடுத்தது ஹாதர் ரஜுலு முஸ்லிமூன், நாம் இவர் முஸ்லிம் மனிதர். லா லா ஹாதர் ரஜுலு முஸ்லிமூன், அதுக்கும் இரண்டாவதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மனிதர் முஸ்லிம். நாம் நீங்க சொன்னதுக்கு ஹாதா ரஜுலுன் முஸ்லிம் தான் நீங்க சொன்னீங்க அர்த்தம். ஃபர்ஸ்ட் இவர் முஸ்லிம் மனிதர்னா என்ன அர்த்தம்? ஹாதா ரஜுலுன் முஸ்லிமுன், இந்த மனிதர் முஸ்லிம். ஹாதா ரஜுலு முஸ்லிமுன், ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியுதா? அடுத்தது அடுத்தது அல்லு வந்தாக்கா நான் சொன்ன அர்த்தம் வரீங்களா? நான் அல்லு வந்துச்சுனாக்கா இதுன்னு சொல்லணும். இந்த 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 தய்ப் வாசில் வாசில். ஹாதா ஹுவர் ரஜுலுல் முஸ்லிமூன், லா 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 ஒழுங்கா படிங்க. ஹாதா ஹுவர் ரஜுலுல் முஸ்லிமு, நாம் இது அவர்தான் முஸ்லிம் மனிதர். நாம் நாம்
கவனமா படிங்க. அலிஃப்லாம் மிஸ் பண்றீங்க, கவனமா படிக்கணும். طيب اوكي هذا الرجل المسلم اخي. نعم. இந்த முஸ்லிம் மனிதர் என்னுடைய சகோதரர். نعم احسنت احسنت. அப்ப இதுல சப்ஜெக்ட் எது, خبر எது? சப்ஜெக்ட் வந்து மீனிங் ஆகி هذا الرجل المسلم. இதுதான் வந்து முப்ததா. இதுதான் முப்ததா. முப்ததா என்னன்னா சப்ஜெக்ட். طيب هذا வந்து முப்ததாக்கு ரஜுல் வந்து நம்ம பதில்ல வரோம். இப்போதைக்கு நமக்கு வேணாம். ரஜுல் வந்து பதில், அல் முஸ்லிம் வந்து خبر ஆகி. சரி, பதில் இப்ப வேணாம். நம்ம சும்மா ஜெனரலா சொல்றேன். அதாவது சப்ஜெக்ட், அத பத்தி ஒரு செய்தி, எதை பத்தி பேசுறோமோ அந்த விஷயமோ அதை பத்தி ஒரு செய்தி. எப்பவுமே ஒரு ஜும்லா இப்படிதான் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஜும்லா எப்படி இருக்கும், எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம், அதை பத்தி ஒரு செய்தி சொல்லுவோம். அப்ப அது ரெண்டா பிரிக்கும் போது எப்படி வருது, ஹாதர் ரஜுலுல் முஸ்லிமு அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து முப்ததா, அதுதான் சப்ஜெக்ட். அவரை பத்தி ஒரு செய்தி சொல்றோம். என்ன செய்தி? அஹி, என்னுடைய சகோதரர். புரியுதா? எப்பொழுதுமே ஒரு ஜும்லா முஃபீதால, பயனுள்ள ஜும்லால இது ரெண்டுமே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னோட ரூம்ல இங்க வெளிய தண்ணி வந்திருக்காங்க, அதனால எல்லாம் சரியா கவனிக்க முடியல. டேங்கர்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, சரியா கவனிக்க முடியல இந்த பாடத்தை. ஹாதர் ரஜுலுல் முஸ்லிமு அஹி, இந்த முஸ்லிம் மனிதர் என்னுடைய சகோதரர். இன்ஷா அல்லாஹ் தஆலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னு வருத்தப்படாதீங்க, வரக்கூடிய பாடத்துல இன்னும் தெளிவா புரியும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இன்னும் ஒரு 3-4 ஜும்லா இருக்குது, படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இன்னும் தெளிவா புரியும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஒரு டவுட். ஆம். ஹாதா ஹுவர் ரஜுலுல் முஸ்லிமு அப்படின்ற ஜும்லா இருக்குல்ல, ஆம், இவர்தான் முஸ்லிம் மனிதர் சொல்லலாம். நாம் நாம் அப்படின்னு சொல்லலாம். இவர்தான் முஸ்லிம் மனிதர், நாம் அப்படின்னு சொல்லலாம். நாம். அதாவது இங்க வந்து சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் வந்து ஹாதா, இவர். இது ஹாதான்னா இது. அவர் இது என்னது? ஒரு முஸ்லிம் மனிதர். ஒருன்னு சொல்லக்கூடாது, இது முஸ்லிம் மனிதர், அவ்வளவுதான். ஹாதா ஹுவர் ரஜுலுல் முஸ்லிமு. ஹாதா ஹுவர் ரஜுலுல் முஸ்லிமு. ஹாதா என்பது சப்ஜெக்ட், அதுதான், அதாவது முப்ததா. அதை பத்தி ஒரு செய்தி சொல்றோம். கபர் என்ன? செய்தி என்ன? அர் ரஜுலுல் முஸ்லிமு, முஸ்லிம் மனிதர். இல்ல இல்ல, அந்தங்கிறது வேற அர்த்தம் வரும். ஏன் அங்க ஹுவ கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா, பிரிச்சு காட்டுறதுக்காக வேண்டி. ஹுவ கொடுக்கலன்னு சொன்னாக்கா ஹாதர் ரஜுலுல் முஸ்லிம்னு வந்துடும், இந்த முஸ்லிம் மனிதர்னு வந்துடும். புரியுதா? அதை பிரிச்சு காட்டுறதுக்காக வேண்டி அப்துல் ஹக்கீம் அல் அம்ரிக்கி ஹஃபிஸஹுல்லா ஹுவ கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது பிரிக்கிறதுக்காக மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்ல. இது முஸ்லிம் மனிதர், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அந்த ஜும்லாக்கு அர்த்தம் என்ன? இது முஸ்லிம் மனிதர், இவர் முஸ்லிம் மனிதர், அவ்வளவுதான். புரிஞ்சா? அதான் ஹுவ ஹபரு, அர் ரஜுல் முஸ்லிம் வந்து பதில்ல வரும். பதில் நமக்கு இப்போதைக்கு வேணாம். தய்யிப். அதாவது எது முப்ததா, இது ஹபர். நாம் تفضل. هذا هو الرجل المسلم هو الرجل المسلم என்ன வித்தியாசம்? هو هو الرجل المسلم هذا هو الرجل المسلم என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் அஹி. அப்படியே அஹி ரெண்டுமே பயன்படுத்துறோம். அதாவது ஹாதாக்கு அப்புறம் அலிஃப் லாம் வந்தா இந்தன்னு வந்துரும் இல்லையா? نعم أخي حسن. نعم نعم அதான் நான் சொல்ல வரேன் அவர்கிட்ட. ஹாதா அந்த ஹுவ இல்லன்னு வைங்களேன், ஹாதர் ரஜுலுல் முஸ்லிமு, இந்த முஸ்லிம் மனிதர், அவ்வளவுதான். செய்தி சொல்ல, நம்ம அதை பத்தி செய்தி சொல்லி ஆகணும். ஜாவேத் புரிஞ்சா? அது புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, ஹாதா இல்லாம வெறும் ஹுவ ரஜுலுல் முஸ்லிம்
ஒரே அர்த்தம் தான். ஹாதா ஹுவர் ரஜுல் முஸ்லிம் சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், ஹுவ அர் ரஜுல் முஸ்லிம் சொன்னாலும் அதே அர்த்தம் தான். طيب طيب يا اخوان ان شاء الله வரக்கூடிய பாடத்தில் இன்னும் தெளிவாக புரியும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த பாடத்தை முடித்துக் கொள்வோம். இலாஹுனா சுப்ஹானக பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.